வணக்கம் மங்கை உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் மாடிக்கு போயிருந்தேங்க. அங்கே முருங்கை செடி வச்சுருக்கேன் தொட்டியில். அதுலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டேன். சூப் பண்ணிடலான்னு கொஞ்சமாக தான் இருந்தது கீரை. சூப் பண்ணலான்னு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு துருவி வச்சுட்டேன். வானில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சோம்புத்தூள், நான் ஆல்ரெடி பட்டை லவங்கம் சோம்புலாம் கலந்து ஒரு தூள் பண்ணி வச்சுருப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தூள் போட்டுட்டேன் 1 ஸ்பூன். போட்டுட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நல்லா கீரையை அலசிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 பெரட்டு பெரட்டினதுக்கப்புறமா தண்ணி நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றிடணும். இல்லை நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி குடிக்க முடியும் இல்லையா, அதனால் தண்ணி தாராளமாக ஊற்றிடுங்க. அந்த முருங்கைக்கீரை யூஸ் பண்ணிட்டு அந்த காம்பையும் நான் எப்பவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த காம்பையும் தனியாக கொதிக்க வச்சுட்டேன். நிறைய பண்ணும்போதும் செய்வேன். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்தது, ஆனாலும் காம்பை போட மனசு வரல. அது நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. அதனால் காம்பு தனியாக வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையோடய சேர்த்து அந்த காம்பு தண்ணியும் வடிகட்டிட்டேன். வடிகட்டி காம்பை வேஸ்ட்டில் போட்டாச்சு. இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா தாராளமாக கொதிக்குது. அதுக்கடுத்து இதை எடுத்து நல்லா ஒரு பெரிய பவுலில் வடிகட்டிக்கணும். நல்லா கொதிச்சது அப்புறம் பெரிய பவுலில் இதை வடிகட்டிட்டு, கிளியர் சூப் தான் இது. நல்லா திக்னஸ்ஸு அப்படிலாம் இல்லை, நம்ம எனர்ஜிக்கு தான். ஏன்னா டயர்டாக இருக்குது, அதெல்லாம் நல்லா ஒரு 2 நாள் குடிங்களேன். இந்த சூப்பெல்லாம் செஞ்சு குடிச்சிங்கன்னா நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு மாத்திரைலாம் போட வேணாம், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நான் ஒரு நாள் இந்த முருங்கைக்கீரையும் அந்த காம்பையும் வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க. இப்படி தான் செய்வேன். வடிகட்டிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு மிளகுத்தூள் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கப்பில் ஊற்றி எல்லோரும் கொடுக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் எல்லாமே குடிப்பாங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி குடிப்பாங்க. என் பேர பசங்க இன்றைக்கி நம்ப மாட்டீங்க, கொடுத்ததுக்கப்புறம் என் பேரன் பேத்தி 2 பேருமே ஆச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த அளவு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்க அவ்வளோ விட்டமின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப அந்த கீரையும் வேஸ்ட் பண்ணாமல் பருப்பு போட்டு கூட்டி வச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கீரை கிடைச்சா கூட விடாமல் செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நாளாகட்டும்.